பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம், டு த பியூர் ஆல் திங்ஸ் ஆர் பியூர். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கிறது. தேவன் எங்களோடு பேசும் இந்த காலையில் எங்களை சுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. எங்களை சிந்தனையில, பார்வையில, பேச்சில, எங்களை இருதயத்தின் எண்ணங்களில, எங்களை உறவுகளில, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் சுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். தீத்து 1 அதிகாரம் 8 வசனம் தொடங்கி நாம் தியானிக்க இருக்கோம். ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும்? அந்நியரை கவனிக்கிறவர்களாய், நல்லோரை அவங்க மேல பிரியமுள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதிமானும் பரிசுத்தமானவன், இச்சை அடக்கமா இருக்கணும்னு சொல்லி வசனங்களில பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். 9 வசனம் சொல்கிறது, ஆரோக்கியமான உபதேசத்தினாலும் புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனமா இருக்கும்படி தான் போதிக்கப்படதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனமா இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம் மற்றவர்களுக்கு சார்ந்து, மற்றவருடைய சிந்தனைக்கு, மற்றவருடைய முகத்தை பார்த்து அல்ல. உன்னுடைய உபதேசம் ஆரோக்கியமான உபதேசமா இருக்கணும். புத்தி சொல்லணும். எதிர் பேசுகிறவர்கள் உண்டு, சபையிலும் உண்டு, அநேக குடும்பங்களிலும் உண்டு. அவங்களுக்கு நீ கண்டனம் பண்ண வல்லவனமா இருக்கும்படி தான் போதகத்தை உண்மையுள்ளவனாய் போதிக்கப்பட வேண்டும். வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். எஸ், நாம் வசனத்தை போதிக்கிறோம், அதோட மறந்து அதை நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா? ஃபாலோ பண்ணதையே போதிக்கிறோமா? நம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாய் தேவன் உதவி செய்வார். அநேக விஷயமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களா இருக்கிறார்கள். பக்தியா இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, தேவனுக்கென்று அர்ப்பணித்து தன் ஜீவியத்தையே அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா அடங்காதவர்களா இருக்கிறார்கள். வீண் பேச்சு அதிகமா இருக்கிறது. மனதை மயக்குகிறார்கள். நீ மனதை மயக்கி அவங்களை நீ கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மாவும் தேவையும் இல்லை. மயக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளதை ஆரோக்கியமான வசனத்தை நீ போதிக்கும் போது அது கேட்கிற நெஞ்சங்கள் தேவனுக்கு சொந்தமாகும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். உன்னுடைய வேலை என்ன? இந்த மாதிரி மயக்குகிறவர்கள் அடங்காதவர்கள், அவங்கள வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்தை, தகாதவைகளை உபதேசித்து, அவங்க என்ன செய்யறாங்க? இழிவான ஆதாயத்துக்கு தகாதவைகளை போதிக்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க. முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இதுதான் அவங்களுடைய வேலை. முழு குடும்பத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அங்க இருக்கிற அந்த பட்டணத்துல, அந்த தீவுல இருக்கிற அந்த குடும்பங்களை நன்றாய் அறிந்தவர் பவுல். அது எழுதுகிற அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளே சொல்றாங்க, அவங்க சோம்பேறிகளா இருக்கிறாங்க, அவங்க பொருளாசைக்காரரா இருக்கிறாங்க, அவர்கள் பொய் அதிகமாய் சொல்றாங்க என்று அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் இருக்கும்படி என்ன செய்? அவங்களை நீ ஜாகிரதையாய் நடத்து. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அவங்க உனக்கு விரோதமா பேசிட்டாங்கன்னு இல்ல, உன்னுடைய வார்த்தை கேட்காம போனாங்கன்னு இல்ல, அவனுடைய விசுவாசத்துல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி. ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருந்தா அவனுடைய வேலையை எப்படி தொடர்ந்து செய்து கொண்டு போறானோ, கர்த்தருக்குள்ள, அவருடைய விசுவாசத்துக்குள்ள நீ ஆரோக்கியமா இருக்கிறாய் என்றால் உன் விசுவாசத்தை ஆரோக்கியமாய் காத்துக்கொள். 15th verse is Titus 1st chapter 15th verse. To the pure all things are pure, but to those who are corrupted and do not believe nothing is pure. In fact, both their minds and conscience are corrupted. They claim to know God, but by their actions they deny Him. They are detestable, disobedient and unfit for doing anything good. పవిత్రులకు అన్నీయు పవిత్రములే గాని అపవిత్రులకు అవిశ్వాసులకు ఏదియు పవిత్రమైనది కాదు.
వారి మనసును వారి మనసాక్షియు అపవిత్రపరచబడి ఉన్నవి. దేవుని ఎరుగుదుమని వారు చెప్పుకొందురు గాని అసహ్యులను అవిధేయులను ప్రతి సత్కార్యము విషయము భ్రష్టులను నుండి తమ క్రియల వలన ఆయనను எரகமன்னற்றுన్నారు. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். வசனத்தில் பார்க்கும்போது சுத்தம் உள்ளவர்களா இருக்க விரும்புகிறோமா, இருக்கிறோமா? அப்போ உனக்கு எல்லாமே சுகலமும் சுத்தமா இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறாயா? நீ எதை பார்த்தாலும் உன்னுடைய விசுவாசம் கூட அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இருக்காது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமே. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பார்வையில, சிந்தனையில, பேச்சில சுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனை அறிந்திருக்கிறோமா, அறிக்கை பண்ணுகிறோமா? ஆனால் நம்முடைய கிரியைகளினால, ஆக்ஷன்னால நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் பாடுறேன், ஆராதிக்கிறேன், நான் போதிக்கிறேன் சொல்றோம். ஆனா நம்முடைய கிரியையோ தேவனை மறுதலிக்கிறதா இருக்கிறதா? நாம் சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே. நாம் மறுதலிக்கிற கூட்டமா, தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டமா? என்னுடைய காரியம் ஒவ்வொன்றும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா? அப்படி இல்லை என்றால் நம்மளை நாம் சரி செய்து கொள்வோம், சுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம், தேவனுக்கு அர்ப்பணிப்போம். தேவனே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, உடைய வசனத்தை நாங்கள் படிக்கிறது மாத்திரமல்ல, அதை நாங்கள் ஃபாலோ பண்ண தேவனை நாங்கள் அறிகிறோம் என்றும் அப்பா உமக்கு மறுதலிக்கிறவர்களா இல்லாதபடி எங்களுடைய கிரியைகளும் எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய ஜீவியம் சாட்சி உள்ளதாய் உங்களுக்கு உகந்த பாத்திரங்களா எங்களை மாற்றும்படி உங்களுடைய காலில் விழுந்து மன்றாடி கேட்கிறோம். தேவனே, ஒரு விஷயம் எங்களை நினைத்தரும். உங்களுடைய நினைவு எங்க மேல, உங்களுடைய கரம் அப்பா எங்களை தொடட்டும், உங்களுடைய பார்வை எங்க மேல பேசட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.